ஹாய் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிஞ்ச கையோட இன்னைக்கு குரூப் 2 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஜஸ்ட் இப்படி நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. ஸோ இப்ப இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, 2024ல எவ்வளவு நோட்டிபிகேஷன் வேகன்சிஸ் வந்துச்சு, 2025ல இப்ப எவ்வளவு வந்திருக்கு, சிலபஸ்ல என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய எக்ஸாம எப்படி எல்லாம் அணுகணும். ஏன்னா குரூப் 4 தமிழ் பார்த்தாச்சு, இப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம அணுகணும் என்பது பத்தி நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு சப்போர்ட்டிவா, அதாவது முட்டு கொடுக்குறாங்கிறது ஒரு கலோக்கியல் வேர்ட், பட் தே ஆர்கியூயிங் இன் த நேம் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் பண்றாங்க ரைட்னா அப்படின்னு சொல்லிட்டு வேகன்சி வந்து வருஷம் நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கிறதுனால வருஷம் குறையத்தான் சார் செய்யும், இது ஒரு இஷ்யூ இல்ல அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. எப்ப ஒரு 15 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ஓகே, அப்பா 2010 வருஷம்னு வச்சுக்கோங்க, 2014ல இருந்து நான் இருக்கேன். ஸோ நான் அப்ப இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். 2011ல தான் மொத யூபிஎஸ்சியில சிசெட் அறிமுகப்படுத்துறாங்க, ஆன்லைன் வருது. தமிழ்நாட்டுல டிஎன்பிஎஸ்சில நடராஜன் அப்படிங்கிற தலைவர் தலைமையில என்ன சொல்ல டிஎன்பிஎஸ்சி ரன் ஆகுது. டிஎன்பிஎஸ்சி சேர்மனா திரு நடராஜன் அவர்கள் இருந்தாரு. ஸோ அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது நம்ம அப்ளை பண்றதே ஆன்லைன்ல அப்படின்னு சொல்லிட்டு வருது. ரைட், அப்ப இருந்து எனக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகிக்க முடியாதா. ரைட், இப்ப இந்த வேகன்சிஸ்க்கு பின்னாடி ஒரு சில விஷயத்த நான் சொல்றேன். தமிழ்நாடு அரசு வேலை காலியிடங்கள் ஆர்டிஐ மூலியமாக இப்ப இந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய சில மாணவர்கள், சில மாணவர் போர்வையில் இருக்கக்கூடிய பலர், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஐனா என்னன்னு தெரியுமா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம். இது வந்து நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உரிமை. இது பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். நான் அதுக்குள்ள போக விரும்பல, அதை கிளாஸ் டீச் பண்ணி ஆர்டிஐனா என்னன்னு சொல்றதுக்கான இது இல்லை. அந்த தருணம் சுத்தி விளையாடுவதற்கு தருணம் கிடையாது. ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்னு இவர் இருக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல ஒரு சில விஷயம் சொன்னதை நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது எப்ப நான் உங்களுக்கு வீடியோவா போட்டேன்னா ஜூன் 10, 2025ல ஒரு வீடியோ கற்பதேசல வந்திருக்கும் பாருங்க. சோ அந்த வீடியோல 42 டிபார்ட்மெண்ட், மொத்தம் எவ்வளவு 42 டிபார்ட்மெண்ட், 360 சப் டிவிஷன், இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஐ மூலியமாக வந்தது. மதுரை உலக தமிழ் சங்கத்துல மொத்தம் 9 பொசிஷன்ல 2. இந்த மாதிரி அப்படியே செந்தமிழ் சொல் பிறப்பியலும் அகர முதலி திட்ட இயக்கம் இதுல வந்து 18 பொசிஷன்ல 5. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட்ல பாருங்க, பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 71 பேர் மொத்தம், அதுல 47 வேக்கண்டா இருக்கு. சோ அப்ப யோசிச்சுக்கோங்க, பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் எல்லாம் எப்படி தயார் பண்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம சட்டமன்றம் எவ்வாறு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு செக்ரட்டரியேட்லயே வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு வந்து பெருசா இல்ல. இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு செக்ரட்டரியேட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதெல்லாமே உள்ள தமிழ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டேரியட் 551 போஸ்டிங் வந்து இருக்கு. அதுல 170 வேக்கண்ட். சோ இந்த மாதிரி அங்கன்வாடியில பாருங்க 25,000 வேக்கண்ட் சும்மா இருக்கு. 25,000, 1,78,334ல 25,000 ஒரு ரவுண்ட் ஆஃப் ஆக சொல்லியிருக்காரு. 24,030 சொச்சம் அந்த வீடியோல வந்து ஞாபகம், இந்த வீடியோல வந்து சொல்லியிருப்பாரு. சோ இத்தனை வேக்கன்சி சும்மா இருக்கு. அடுத்தது பாருங்க, இங்க எல்காட் வெறும் 79 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 333 காலியா இருக்கு. அடுத்தது வந்து சிப்காட், இப்படி சொல்லலாம். இப்ப எம்ப்ளாய்மெண்ட், நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் இருக்குல்ல, அதாவது பதிவு பண்ணுவோம்ல, போய் எம்ப்ளாய்மெண்ட்ல போய் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்கல்ல, அது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட். எவ்வளவு போஸ்டிங் பாருங்க, 2,364 காலியாக இருக்கு. ஹெல்த் டைரக்டரேட் இப்படி சொல்லலாம். டிஎன்எஸ்சிடிசி தமிழ்நாடு ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதுவும் விழுப்புரம், மதுரை, எல்லாத்துலயும் இன்ச்சு பை இன்ச்சு அந்த வீடியோல சொல்லியிருப்பேன்ப்பா. அந்த வீடியோல போய் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஹெச்ஆர்சிஎன், அதாவது ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் 916 காலியாக இருக்கு. அப்புறம் ஃபிஷரிஸ், இது எல்லாமே குரூப் 2லயும் வரும், குரூப் 4லயும் வரும். இவ்வளவு வேகன்சிஸ்.
தமிழ்நாடு டிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய டிபார்ட்மெண்ட் பா. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 98 எம்ப்ளாய் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 492 பேர் காலியா இருக்கு, இடங்கள் காலியா இருக்கு. இட்ஸ் a very big department. MSME-க்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய இது மூலியமா தான் லோனே கிடைக்கும். இங்க இவ்வளவு காலி பணியிடங்கள். ஓகேங்களா? இதை தாண்டி நீங்க பாருங்க, இப்ப இதெல்லாம் ஒரு சாம்பிள். தகவல் அறிவு உரிமை சட்டத்துல இருந்து கிடைக்காதது பள்ளி கல்வித்துறை, தகவல் கிடைக்கவில்லை. பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல், மின்சார வாரியம், வருவாய்த்துறை, சுகாதாரம், சட்டத்துறை, இதுல என்ன சொல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. தகவல் அறிவு உரிமை ஆணையம்னு இருக்கு, மத்திய அரசுல இருக்கு, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். லட்சுமிகாந்த் புக்ல தெளிவா படிச்சிருப்பீங்க, ரைட்டா? சோ இதெல்லாம் இட்ஸ் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூட், சாரி, ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கு, சட்ட ரீதியில வந்த ஒரு ஆர்கனைசேஷன். சோ அப்ப இது 30 நாள்ல டீடைல் கொடுத்து ஆகணும், இல்லைன்னா அவங்களுக்கு ஃபைன் இருக்கும். இப்ப வந்து திட்டமெல்லாம் கொண்டு வர்றாங்க, ஒன்றிணைவோம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிலாம் கொண்டு வர்றாங்கல்ல, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து வந்த ஒரு நீட்சி தான். எல்லாமே மக்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி அந்த ஆபீஸ்லயே போய் ஒர்க் பண்ணாலும் யாருக்காக வேலை பார்க்குறீங்க? டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்க்காக வேலை பார்க்குறீங்களா, இல்ல சேர்மனுக்காக வேலை பார்க்குறீங்களா, இல்ல முதல்வரோ, யாருக்காக வேலை பார்க்குறீங்க? அட்லாஸ்ட் பொதுமக்களுக்காக வேலை பார்க்குறீங்க. சோ டிஎன்பிஎஸ்சிக்கு சப்போர்ட்டிவ் வேற விஷயம், மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மக்களுக்காக தானே வேலை பார்க்க போறீங்க. நாளைக்கு இப்ப வீடியோ பார்த்துக்கிட்டு லைக் போட்டுக்கிட்டு இருக்க போற மாணவர்கள் நாளைக்கு நீங்களும் எங்க போய் வேலைக்கு பார்க்க போறீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில வேலைக்கு போவீங்க, இல்ல ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் வேலைக்கு போவீங்க. ஆனா யாருக்காக? மக்களுக்காக. அதை மறந்துடுறீங்களே. மக்களுக்காக தானே நம்ம குரல் கொடுக்கணும். மக்கள் மாணவர் தானே இந்த இடத்துல வந்து மக்களா இருக்கிறாங்க. சோ அப்ப அவங்களுக்கு தானே நம்ம பார்க்கணும். சோ இந்த வேகன்சிஸ் எல்லாம் பார்த்தா 56,000 வேகன்சி சும்மா இருக்கான். வேகன்சி சும்மா காலியா இருக்கு. சாங்ஷன் போஸ்ட் வந்து 2,60,000 இது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் நான் வீடியோல சொல்லியிருப்பேன், பாருங்க. இப்ப நம்ம இதுக்குள்ள வரலாம். சோ இப்ப வாங்க, இப்ப புள்ளி விவரத்தோட பேசியாச்சா? இங்க வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், தகவல் அறிவு உரிமை சட்டத்தை வச்சு நான் பேசியிருக்கேன், ரைட்? 2024 20/6/2026 நோட்டிபிகேஷன். இங்க பாத்துக்கோங்க நோட்டிபிகேஷன் எப்ப வந்துச்சுன்னு சொல்லிட்டு, ரைட்? சோ இங்க நோட்டிபிகேஷன் எப்ப வந்திருக்கு? இன்னைக்கு வந்திருக்கு. அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஒரு மாசம் கொடுப்பாங்கப்பா, 13/8. இன்னைக்கு 15 13/8, கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் கொடுக்குறாங்க. 13/8 வரைக்கும் 29, 13/8 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. அதேதான் எல்லாமே ரைட், ஒன்னும் பெருசா வித்தியாசம் இல்ல. இங்க பாருங்க, அடுத்தது வேகன்சிஸ் போஸ்ட் குரூப் 2 சர்வீஸ் 2024. இது எல்லாமே 2024பா, இது 2025. 2024 குரூப் 2 மட்டும் மொத்தம் 13 டிபார்ட்மெண்ட். இங்க பாருங்க 12 டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஃபாரஸ்டர் 2 இருக்கு, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர், அதாவது இந்த கோடு பாத்துக்கோங்க 22/01. இந்த கோடெல்லாம் பாருங்கப்பா, இந்த கோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 10/17 இங்க இருக்கா? சோ 10/68, 10/13, 10/13 இல்ல, அதாவது டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் காணா. டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் 336 இருந்துச்சு, இப்ப அது எடுத்துட்டாங்க, காணா. கமர்ஷியல் டாக்ஸுக்கு தேவைதான், கேட்டா டிபார்ட்மெண்ட்ல வரல. அடுத்து கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள், சில நாட்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆட் ஆன் ஆகும், அடெண்டம் மூலியமா ஆட் ஆன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ சாக்கு போக்கு ஓகே ரைட் இருக்கட்டும். சோ அது வந்து எனக்கும் தெரியும், ஒவ்வொரு வருஷமும் குறையும் கூடும், இல்லன்னு சொல்ல வரல. பட் ஏன் இவ்வளவு குறைஞ்சிருக்கு? 570 இருந்த இடத்துல வெறும் 50. அடுத்தது 24 2Aக்கு, 25 2Aக்கு மொத்தம் 31 தான் இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப 48 இருந்துச்சு டிபார்ட்மெண்ட். அப்ப அந்த சில டிபார்ட்மெண்ட் எல்லாம் இன்னும் கொடுக்கவே இல்லையா? அதான் கொஸ்டின். அப்ப இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நேத்து வந்து பாத்தீங்கன்னா அடெண்டம் ஆட் பண்ணிருந்தாங்க, ரைட்? சோ இது மொத்தமா பார்க்கும்போது சுமார் 2327 போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு 2024 வந்துச்சு. இப்ப எப்படி பாருங்க, 3 1 பங்கு, ரைட்டா? வெறும் 645 தான், 650 போஸ்டிங், அதுவும் ரெண்டையும் சேர்த்து. ஓகேங்களா? எனக்கு நம்ம குரூப் 2 விட்டாங்க போல இருக்கு, குரூப் 2A விட்டாங்க போல இருக்கு. வெறும் குரூப் 2 மட்டும் தான் இப்ப வந்திருக்கோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனா வந்து கொடுத்துருக்காங்க குரூப் 2A இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் விட்டுட்டாங்க. கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு இதா சொல்றேன், ஓகேங்களா? சோ அதுவே குரூப் 2 மட்டுமே 507. இங்க பாருங்க, குரூப் 2 குரூப் 2A சேர்த்தே வெறும் 650 தான்.
இப்ப ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2024 பிரிலிம்ஸ்ல என்ன இருக்கோ அதேதான். இப்ப நான் திருப்பியும் ஒரு கண் கொத்தி பாம்பா ஒரு தடவை பாருங்க. பிரிலிம்ஸ் சிங்கிள் பேப்பர், குரூப் 2க்கும் சரி குரூப் 2A சரி ஒரே பேப்பர் தான். ஓகேங்களா? இது எப்படின்னு கேட்டா 100 ரூபா தரிசனம் ஃப்ரீ தரிசனம்னு இருக்கும். ரைட்டா? 2 பேரும் பிரிஞ்சு போவாங்க 100 ரூபா கட்டிட்டு. கடைசியில போய் இந்த கர்ப்பகிரகம் போகும்போது 2 பேரும் ஒன்னாயிருவாங்க. ஒரு சில கோயில்ல வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயும் காசும் ஒரே மாதிரி இருக்கும். பிரியும் போது பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிலர் எல்லாம் ரொம்ப முன்னாடி போய் பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் ஒண்ணுமே இல்ல. SSC நிறைய RRB நிறைய எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஒரே இது இருக்கும், சிங்கிள் பேப்பர் இருக்கும். அதுல கிளியர் பண்றவங்க 2 இதுல போவாங்க. ஏன் UPSCல இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸுக்கும் இந்தியன் சிவில் சர்வீஸுக்கும் ஒரே பிரிலிம்ஸ் தான். ஆனா மெயின்ஸ் வந்து மாறிடும். கட் ஆஃப் பேஸ் பண்ணி ரெண்டுமே வெவ்வேறு இதுல மெயின்ஸ்ல பிரிவாங்க. சோ அதே மாதிரிதான் இது. உங்களுக்கு புரியுதா? எல்லா எக்ஸாமையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். சிங்கிள் பேப்பர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ்ல குரூப் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா 2A ரெண்டுக்கும் சேர்த்து லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்களா, என்ன சொல்லி இருக்கிறாங்க, ஸ்டாண்டர்ட் என்ன, SSLC செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட். ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு தரம், அவ்வளவுதான். அடுத்தது ஜெனரல் ஸ்டடிஸ் தெளிவா கொடுத்துட்டாங்களா, டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. போன வருஷமா அதேதான். இதேதான் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4லயே அவங்க வந்து நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், இதை எச்சி தொட்டி அழிச்சிட்டு இதையும் டிகிரின்னு மாத்திட்டீங்கன்னா இப்ப குரூப் 4ல கேட்டதுக்கு நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். வேற புக்ல இருந்து எடுத்திருக்கீங்களா, ஓகே எடுத்துக்கோங்க, போட்டி தேர்வு ஒன்னும் பிரச்சனை இல்ல. காம்படிஷன், உனக்கு கஷ்டமா இருந்துச்சா எனக்கும் கஷ்டமா இருக்கும், எனக்கு கஷ்டமா உனக்கும் கஷ்டம், எனக்கு ஈஸியா உனக்கும் ஈஸி, வா மோதிக்கலாம். டிகிரியில போட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல. SSLC ஸ்டாண்டர்ட்னு போட்டுட்டு வேற சோர்ஸ் போனதுதான் இங்க தப்பு. சிலபஸ் அது விஷயம் கிடையாது. ஏன் வேற சோர்ஸ் போனீங்க? டிகிரி ஸ்டாண்டர்ட்னு போட்டு போயிருந்தா ஒன்னும் இஷ்யூவே இல்ல. GSக்கு எங்கெங்கயோ போறீங்க, அதுக்கெல்லாம் நாங்க எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன் தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா SSLC போட்டு போனீங்க. இப்ப குரூப் 2க்கு இதே தான் போட்டிருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? இங்கிலீஷுக்கும் அதே தான். ரைட்டா? இந்த ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல, இதுக்கு முன்னாடி செஞ்சவங்களுக்கு என்னன்னு சொல்லு, இதுக்கு முன்னாடி இருந்தாங்க எதுவுமே செய்யல, அதேதான் அவங்களுக்கும் அதேதான் சொல்லு. கவுண்டமணியா விவேக சொல்லுவாரு, அதே விஷயமா தான் அவங்க சொல்றாங்க. ரைட்? அடுத்து ஜெனரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட், ஆப்டிடியூட் SSLC. ஓகேங்களா? 10th லெவல் தான். இதுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க 200. எப்பயும் குரூப் 4 எப்படி எழுதினோ அதே தான். சிலபஸும் கிட்டத்தட்ட இல்ல, அதே சிலபஸ் தான், ஒரே சிலபஸ் தான்ப்பா. தமிழுக்கு அதே சிலபஸ். TNPSCல என்ன எக்ஸாம் எழுதினாலும் ஒரே தமிழ் சிலபஸ், ஒரே இங்கிலீஷ் சிலபஸ். GS குரூப் 1ல இருந்து குரூப் 4 குரூப் 8 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கூட ஜெனரல் ஸ்டடிஸ், நீங்க டெக்னிக்கல் எக்ஸாமா இருக்கட்டும், ஜெனரல் எக்ஸாமா இருக்கட்டும், இப்ப குரூப் 1 குரூப் 2 குரூப் 2A குரூப் 4 எல்லாம் ஜெனரல் எக்ஸாம். இன்ஜினியரிங்க்குன்னு வரும், டிப்ளமோக்குன்னு வரும், மெடிக்கல் சம்பந்தமா வரும், லா சம்பந்தமா வரும், அதெல்லாம் அந்தந்த டெக்னிக்கல் எக்ஸாம். எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா GS ஒரே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 டாபிக் குறைஞ்சிருக்கும் கூடி இருக்கும். ஆனா கொஸ்டின் வந்து புத்திசமே கொடுத்துருக்க மாட்டாங்க சிலபஸ்ல. ஆனா புத்திசத்துல இருந்து கொஸ்டின் வரும், ஜெயினிசத்துல இருந்து கொஸ்டின் வரும், வேத காலத்துல இருந்து கொஸ்டின் வரும். சோ அப்ப குரூப் 1 சிலபஸ் தான் GSக்கு 175 கொஸ்டின். GSல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1க்கு கொஸ்டின் கேட்பாங்க, இங்க வெறும் 75, அவ்வளவுதான் டிகிரி லெவல். இது வந்து குரூப் 4க்கும் அதே தான் சொல்லுவேன். SSLCன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனா டிகிரி லெவல் தான் GS ஃபுல்லாமே. அதனால நீங்க வந்து லட்சுமிகாந்த் படிக்கணும், எல்லா புக்கும் படிக்கணும். இப்படி குண்டு குண்டா ஒரு புக் இருக்குல்ல, இந்த புக்கெல்லாம் படிக்கணும்பா. சேர்த்துக்கோ எடுத்துக்கோ, இதெல்லாம் படி. அப்புறம் அங்க இருந்து எடுத்தேன்னு வச்சுக்கோங்க தலைக்கு மேல போகும். இது எல்லாமே படிக்கணும்பா GSக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டர்ட்ல கேட்கணும். ஓகே, இதை பத்தி மேலும் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. OMR தான் இந்த தடவை சொல்லியிருக்கிறாங்க, சென்ற ஆண்டு இதே தான் சொன்னாங்க, அப்ஜெக்டிவ் OMR. அடுத்தது மெயின்ஸ். குரூப் 2 மெயின்ஸ் வேற, குரூப் 2A மெயின்ஸ் வேற. குரூப் 2க்கு அதே தான் வந்திருக்கு. 100 300 3 மணி நேரம், 40 90 டிஸ்கிரிப்டிவ், மாறவே இல்லை. அடுத்தது குரூப் 2A சொல்லும் போது இங்க பாருங்க, இங்க ஒரு செக் பாயிண்ட் மாதிரி, அதை செக் இல்ல எடுத்துட்டாங்க. தமிழ் SSLC ஸ்டாண்டர்ட்ல 40 கொஸ்டின், தமிழ் SSLC ஸ்டாண்டர்ட்ல ஒரு 40 கொஸ்டின். இது ஒன்னும் பிரச்சனை இல்ல, சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட்? டிஸ்கிரிப்டிவ் எழுதணும், 10th எழுதுவீங்களா, ஸ்கூல்ல காலேஜ்ல எழுதுவீங்களா, அந்த மாதிரி எழுதணும். ஓகே, குரூப் 2க்கும் சரி குரூப் 2A சரி ஒரே இதுதான். இந்த பேப்பர் 1 சேம், எதுவுமே மாற போறது இல்ல. ரைட்டா? இங்க பாருங்க 2024 என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஜெனரல் ஸ்டடிஸ் 100 கேள்வி மாத்திட்டாங்களா? ஜெனரல் ஸ்டடிஸ் 150 கேள்விகள்,
ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 50 கேள்வி, இங்க 40 இருக்கும். இங்க தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப்ல கேட்டாங்க. வளர்ச்சி, அதாவது விட்டது ஆகு பேர் விடாதது ஆகு பேர்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோ சரியான கேள்வி இதெல்லாம். சோ இந்த 60 கேள்விகள் இங்க இல்ல. தமிழ் இங்கிலீஷ் கிடையாது. சோ வெறும் ஜெனரல் ஸ்டடீஸும் ஜெனரல் ரீசனிங் அண்ட் இதோடய வந்து பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கோட முடிச்சிட்டாங்க. மொத்தம் 200. இங்கே 200 அப்ஜெக்டிவ். இங்க மொதல் கம்ப்யூட்டர் பேஸ்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆருக்கு மாத்திட்டாங்க டெக்னிக்கலுக்காக. இங்கேயும் இப்ப கம்ப்யூட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ லெட் மீ சி ரைட், இவ்வளவுதான். சோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சிலபஸ்ல சேஞ்சஸ் இருக்க போகுதா அப்படின்னு பார்த்தா எந்த சேஞ்சஸும் சிலபஸ் ஓரியன்டா எதுவுமே இல்லை. இந்த பேட்டர்ன்ல இது மட்டும் எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இப்ப தமிழுக்கு என்ன பண்ண, தமிழுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் இங்கிலீஷ் கண்டிப்பாக ஸ்கூல் புக் படிச்சே தான் போகணும். ஓகேங்களா? இப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து சிவில் இன்ஜினியர் இருக்கிறாரு, திடீர்னு வந்து எனக்கு 2வது மாடி வந்து சரியா பிடிக்கல சார், அதை மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறாங்க. அப்ப பேஸ்மெண்ட் நீங்க ஏதாவது மாத்துவீங்களா? உங்க வீட்லயே ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அஸ்திவாரம் தோண்டி நல்லா போட்டு வச்சிருக்காங்க, 2வது ஃப்ளோர் சரியா இல்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க? 2வது ஃப்ளோர் மட்டும் தான் மாத்துவீங்க. சம் ஆல்டரேஷன், அதுக்கு ஃபுல்லா உடைக்க மாட்டீங்க, லேசா ஆல்டர் இருக்கும். ஆனா பேஸ்மெண்ட் மாத்தவே மாத்த முடியாது. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனை அஃபெக்ட் பண்ணவே முடியாது. ரைட்டா? கான்ஸ்டிடியூஷன்ல படிச்சோமா? அதே மாதிரிதான் ஸ்கூல் புக்குங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை மாத்தவே முடியாது, மாத்தவும் கூடாது. முதல் நீ அடிப்படை முடிச்சுட்டு அதர் சோர்ஸுக்கு போ. இந்த மாதிரி பெரிய நவீன இந்தியா, நவீன கால இந்தியான்னு புக் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிபின் சந்திர பால் வந்து பாத்தீங்கன்னா எழுத புக்கு, பிபின் சந்திரா எழுதின புக்கு, இவருதான் அவரு. இந்த புக்கு எடுத்த உடனே படிச்சிடணுமா அப்படின்னா இல்ல. ஸ்பெக்ட்ரம் புக் இருக்கு, இதுவும் எடுத்த உடனே படிச்சிடணுமானா கிடையாது. முதல் ஸ்கூல் புக்கு 10th 11th 12th ஹிஸ்டரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது போகணும். Including UPSC aspirant also must complete NCERT. After that you must go specific author book. Even though Lakshmikant, Gochengyan, இதெல்லாம் UPSC-க்கு என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் NCERT முடிங்க, அதுக்கப்புறம் போங்க. NCERT-ல பஹல்காம் அந்த கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு வரும், பஹல்காம் அட்டாக் இருக்குல்ல, அந்த மாதிரி கிராமத்தை பத்தி வரும். அது சுவிட்சர்லாந்து மாதிரி அப்படின்னு சொல்லிதான் வரும். அந்த கதையெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் லக்ஷ்மிகாந்த் போகணும், கோச்சங்கியான் போகணும், ஸ்பெக்ட்ரம் போகணும், ரமேசிங் ஃபார் எக்கனாமிக்ஸ் போகணும். இதெல்லாம் அதே தான் உங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும். முதல் ஸ்கூல் புக் முடிங்க. சார் இந்த தடவை ஸ்கூல் புக்லயே கேள்வி வரல, கேள்வி கேட்கவே மாட்டேன்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்கா? இப்ப நான் பல தடவை டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டாச்சு, நிறைய சொல்லி முடிச்சாச்சு, அழுதாச்சு. ஓகேங்களா? இப்ப நான் சொல்ல வர்றது நடைமுறை என்ன அப்படிங்கிறது. திருப்பி வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காதீங்க, நீங்க அது பேசுவீங்க இது பேசுவீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, சோ அதாவது ஒரு விஷயத்த 100 பேர் 100 விதமா யோசிப்பீங்க. ஆனா இங்க பொதுவான விஷயம் என்னவோ அதை பத்தி பேசணும். டிஎன்பிஎஸ்சி ஒரு தடவை இப்படி கேட்டான் கொஸ்டின், நீங்க வேணா மதுரையில கார்பரேஷன் ஆபீஸ்ல போய் பாருங்க. இப்ப உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். எப்ப எதுக்காக? அடுத்த வருஷம் குரூப் 4க்காக இப்ப இருந்தே படிச்சுட்டு இருப்பான். ரீசன் கேட்டா, ஆமா சார் 5 வருஷமா எக்ஸாம் எழுதுறோம் படிக்கிறோம், ஒரு தடவை கஷ்டமா கேட்டானா அடுத்த தடவை கஷ்டமா தான் கேட்பான, ஏதாவது இருக்கா? இல்ல சார் இந்த தடவை கஷ்டமா கேட்டாலும் பரவாயில்ல, வேகன்சி ஒரு 3000 இருக்கா, 3000 பேர் உள்ளுக்குள்ள போகத்தான் போறான். இது போட்டி தேர்வு. 40 கொஸ்டின் வந்து தமிழ்ல இருந்து ஸ்கூல் புக்ல இருந்து வந்திருக்கு. அந்த 40 கொஸ்டின் கரெக்டா அடிச்சுட்டு வேற சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ப்ரெடிக்ஷன் மூலியமா கரெக்ட் பண்ணிருக்கான்னா அவன் உள்ளுக்குள்ள போறான். இதுதான் அவங்க சொல்றாங்க. பாருங்க, இப்பயும் சொல்றேன், டிஎன்பிஎஸ்சி பண்ணது தவறுதான். ஆனால் இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது, படிக்கிறத விட்டுறக்கூடாது. அடுத்ததுக்கு நம்ம போய் தான் ஆகணும். லெட் பி மூவ் ஆன். அதே இடத்துல தேங்கி இருக்காதீங்க. தேங்கி இருந்தா அது தண்ணி கிடையாது, அது வேற. ஓடுகின்ற தண்ணியில் தான் ஆக்சிஜன் இருக்கும், ஓடிட்டே இரு. சோ தமிழுக்கு வந்து ஸ்கூல் புக் படிக்கணும், இங்கிலீஷுக்கு ஸ்கூல் புக் படிக்கணும், ஜிஎஸ்க்கு கட்டாயமா எல்லா ஸ்கூல் புக்கும் படிக்கணும். 6ல இருந்து 12 வரைக்கும் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க டிகிரி ஸ்டாண்டர்ட். சோ மஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6ல் இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் படிச்சேதான் ஆகணும். டிஎன் தமிழுக்கும் சரி, இங்கிலீஷுக்கும் சரி, ஜிஎஸ்க்கும் சரி. மேக்ஸுக்கு மட்டும் 10 வரைக்கும் தான். அந்த 10 முடிச்ச கையோட நேரடியா ஆர்எஸ் அகர்வால் போயிடும்.
RS அகர்வால். உடனே RS அகர்வால் போயிடும் நம்ம. ஓகேங்களா? சோ நீங்க ஸ்கூல் புக் முடிச்ச கையோட ஸ்ட்ரைட்டா RS அகர்வால் தான். அப்படி RS அகர்வால் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த ஒரு சில புக் இருக்கு. தினேஷ் கட்டர் புக் ஒன்னு இருக்கும். இந்த புக் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு, தினேஷ் கட்டர் அப்படின்னு ஒரு ஆத்தர். இந்த புக்கு நல்லா இருக்கும். ஆனா இது இங்கிலீஷ்ல தான் அவைலபிள். இந்த புக் பெஸ்ட் புக், பியர்சனுடைய சூப்பர் புக். இது RS அகர்வாலுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படி இல்லையா, இங்க இருக்கு RS அகர்வால், எல்லாருக்கும் ஃபேவரட்டான புக்கு. ஓகேங்களா? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் RS அகர்வால் புக். ஓகேங்களா? சோ இந்த எடிஷன் தான், வேற இப்ப புதுசா எடிஷன் வந்தாலும் இதே தான் இருக்க போகுது. ரைட்? இந்த புக் வந்து மேக்ஸுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். 25 கொஸ்டின் 23 எடுத்தே ஆகணும். டைமிங் கன்சியூம் பண்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். இல்ல சம்டைம் ஈஸியா இருக்கும். வாடவர் படிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்ல. ரைட்? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜிஎஸ்க்கும் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். இது ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப எனக்கு ஒரு தம்பி இருந்தா நான் என்ன சொல்லுவேன், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு தங்கச்சி கிட்ட நான் இப்ப அதான் சொல்லிட்டு வந்தேன். ஓன் சிஸ்டர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் ரெண்டாவது தங்கச்சி அவங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கும் போது இப்படி எல்லாம் கேட்டாங்களே, நான் என்னன்னா பண்ண அப்படின்னு சொல்லும் போது, தங்கச்சி ஒன்னும் வழி இல்லை, டிஎன்பிஎஸ் தலையை விட்டாச்சு, அவ்வளவுதான், வேற வழியே இல்லை. அந்த அமைப்பு கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியாக விடை கொடுத்து அதிகபட்ச மதிப்பெண் எடுக்கக்கூடிய டாப்ல எவ்வளவு வேகன்சியோ அந்த வேகன்சி ஏத்த நபர்கள் வர்றாங்கன்னா அவங்களதான் உள்ளுக்குள்ள எடுப்பான். அவங்கதான் போய் வேலைக்கு போவாங்க. அப்ப வேற வழி இல்லை சார். அப்ப கண்டிக்க கூடாதா? கண்டிச்சாச்சு. ஆர்ப்பாட்டம் நடக்குது, கலந்துக்க கூடாதா? கலந்துக்கோங்க, ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்குங்க. அதெல்லாம் ஒரு புறம் பண்ணிதான் ஆகணும். கண்டம் பண்றதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து படிச்சுட்டே இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா சார், அரசியல் தலைவர்கள் எல்லாம் மேடையில நின்றுகிட்டு திட்டுவாங்க, அப்படி இப்படின்னு திட்டுவாங்க. அப்புறம் போகும்போது அப்புறம் சொல்லுங்க ராஜாஜி, சொல்லுங்க பெரியார், இப்படிதான் பேசிக்குவாங்க. சிறைச்சாலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜியும் பெரியாரும் எப்படி பேசுவாங்க? பெரியார் கேட்டாராம், அது என்ன கையில ஒரு புத்தகம் அப்படின்னு கேட்டாராம். இதுவா திருக்குறள், இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ராஜாஜி சொன்னாராம். நல்ல புத்தகம் தான், ஒரு சில விஷயத்தை தவிர்த்துட்டு. திருக்குறளையே நல்ல புத்தகம், ஒரு சில விஷயத்தை தவிர்த்துட்டு அப்படின்னு பெரியார் சொல்லியிருப்பாரு. பெரியார்னு ஒரு திரைப்படம் இருக்கு, போய் பாருங்க. அப்ப கொள்கை ரீதியாக நிறைய சிக்கல்கள் இருக்கு, முரண்பாடு இருக்குன்னா திட்டுவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் மனிதன் என்ற அமைப்பில் ரீதியாக அவங்க ரெண்டு பேரும் எதிரி கிடையாது. கொள்கை எதிரி தான், அரசியல் எதிரி தான், ஆனால் மனிதாபிமான முறையில் எதிரி அல்ல. அவங்க ஃபாலோ பண்ணாங்களா, நம்மளும் அதே தான் ஃபாலோ பண்ணணும். இந்த தடவை கேட்ட கொஸ்டின் தப்பா கேட்டிருக்க, சண்டை போடணும். ஆனா அடுத்த எக்ஸாம் நான் வரவே மாட்டேன், படிக்கவே மாட்டேன், நான் அவ்வளவுதான் மூட்டை தூக்கிட்டு போறேன். கூடாது, படிக்கணும். குரூப் 2க்கு படிங்க, அதே புக்கு, அதே இது எல்லாமே அதே இது படிங்க. மொதல் அதை முடிங்க, இதெல்லாம் முடிங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அதை தூக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவு இவ்வளவு உயரம் ஆயிடுச்சு அந்த புக்ஸ் எல்லாம், இவ்வளவு உயரமா இருக்கு, தூக்க முடியல. திருப்பி திருப்பி எடுத்து இப்படி வைக்க முடியல, தோல்ல வைக்க முடியல. ஓகே, இத்தனை புக்கும் எப்ப படிக்கனா, ஸ்கூல் புக் முடிச்சதுக்கு அப்புறம் படிங்க. இப்ப குரூப் 4க்கு ஆல்ரெடி ஸ்கூல் புக் ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா, தமிழ்ல இருந்து எல்லாமே. இப்ப அடுத்த அதர் சோர்ஸ் புக்குக்கு போலாமா? ரைட்டா, அதர் புக் சோர்ஸுக்கு போலாம் சார். நீங்க கிளாஸ் எடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, டெஸ்ட் கொடுங்கன்னா நான் கொடுக்க ரெடி. இந்த புக்ல இருந்து அதாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இந்த RS அகர்வால் இருந்து கொஸ்டின் எடுங்கன்னா நான் எடுத்து கொடுக்க ரெடி. இந்த தினேஷ் கட்டர்ல இருந்து கொஸ்டின் கொடுங்கன்னா எடுத்து கொடுக்க ரெடி. லட்சுமிகாந்த்ல இருந்து சரி, ஜிஎஸ்க்கு எல்லா அதர் சோர்ஸ் புக்ல இருந்து கொஸ்டின் எடுத்து கொடுக்குங்கன்னா நான் எடுத்து கொடுக்க ரெடி. தமிழும் அதே மாதிரி வந்து அதர் சோர்ஸ் புக் இந்த பாத்தீங்கன்னா இளங்குமரனார் அவருடைய புக்ல இருந்து வந்துருந்துச்சுல்ல, அதெல்லாம் எடுத்து கொடுங்கன்னு நீங்க சொல்லுங்க, கட்டளை இடுங்கள், செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்க என் கூட ஒத்துழைச்சு சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார், நான் உங்க கூட ஃபாலோ பண்றேன் அப்படின்னு தான் நீங்க சொன்னீங்கன்னா நான் ஆரம்பிக்கிறது ரெடி. ஏன்னா வந்து குரூப் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாமே பண்ணியாச்சு. இந்த நம்ம கூடவே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்ல, ஸ்டார்ட் பண்ணிட்டோம், உள்ளக்குள்ள போயின்னு சொல்லிட்டு வாங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ரைட்டா, இதுக்கப்புறம் வந்து மெயின்ஸுக்கு நடுவுல இப்ப நோட்டிபிகேஷன் வரலன்னா மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, பிரிலிம்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கு, வண்டி ஓடுது. யார் இருக்காங்களோ இல்லையோ வாழ்க்கைங்கிற சக்கரம் ஓடத்தானே செய்யணும். உங்க வீட்லயும் நிறைய துக்க விஷயம் நடந்திருக்கும், நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும். அதுக்காக நீ காலையில சாப்பிடாம இருந்தீங்களா, நேற்று நைட்டு தூங்காம இருந்தீங்களா? இல்ல இல்ல,
அதே மாதிரிதான் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த தூக்கம், சாப்பாடு, மூச்சு விடுவது போன்றுதான் படிப்பு. படிப்பை மட்டும் விட்டுறவே கூடாது. இது படிச்சாதான் லைஃப் அப்படின்னு உள்ளவங்க வந்துட்டீங்கல்ல. இப்ப நீங்க மட்டும் இல்ல, 12 வருஷமா இன்ஜினியரிங்ல நல்ல ஜாப் கிடைச்சும் நான் வந்து விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற கனவுல வந்தேன். இப்ப இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன், மெயின்ஸுக்கு, சாரி குரூப் 1க்கு. முடியல. என்ன பண்ண, சரி ஒரு டீச்சிங் லைன்ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகாடமில போய் ஒர்க் பண்ணோம். அங்க சில விஷயங்கள் பிடிக்கல. ரொம்ப மார்க்கெட்டிங்கா புஷ் பண்றாங்க, காசுன்னு புஷ் பண்றாங்க, பிடிக்கல, வேணாம் அப்படின்ட்டு வெளியே வந்தோம். இப்ப சர்வீஸ் உள்ளுக்குள்ள வரும்போது இப்பவே என்னை வந்து சிலர் வந்து சொல்லுவீங்க, நீங்க மணி மைண்டட் சார் அப்படின்னு சொல்லிட்டு போ. ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஐ நோ ஹூ ஆம் ஐ. நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், எதுக்காக நான் அங்கிருந்து வெளியே வந்தேன், சில அகாடமில இருந்து ஏன் வெளியே வந்தேன், காரணம் எனக்கு தெரியும். ஏன் உள்ளுக்குள்ள இருக்க மனசாட்சின்னு ஒருத்தன் தூக்கிட்டு இருப்பான், உள்ளுக்குள்ள ஒருத்தன் இருப்பான்ல. அஜயன்ரி ஒரு படத்துல சொல்லுவார்ல, நான் உள்ளுக்குள்ள ஒருத்தர் கேட்டு வரணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருப்பான்ல, அவருக்கு தெரியும் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படிங்கறத என்னன்னு தான் கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன். நான் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு தான் வாழ்க்கை பயணமே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ டிவியேட் ஆக வேணாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ இருந்தே படிங்க, செல்ஃபா படிங்க. இல்ல இன்ஸ்டியூட் போக முடியுமா, தாராளமா போங்க. ஒரு ரிலேபிளான இன்ஸ்டியூட் போங்க, ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுங்க, நல்லா அந்த டெஸ்ட் பேட்ச்காக படிங்க. டெஸ்ட் பேட்ச்ல இருந்து கொஸ்டின் வருதோ இல்லையோ, அந்த டெஸ்ட் பேட்ச் படிச்சுட்டு உங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய எக்ஸாம் நல்லா பண்ணுவீங்க. தமிழுக்கு திருப்பியும் ஸ்கூல் புக் போங்க, இங்கிலீஷுக்கு ஸ்கூல் புக் போங்க. ஸ்கூல் புக் 6th to 12th வரைக்கும் எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெட்லயே இருக்கு. சும்மா நீங்க வந்து நிறைய பேர் டெலிகிராம் வந்து கேக்குறீங்க, சார் சிலபஸ் சென்ட் பண்ணுங்க. டெலிகிராம்னு ஒரு ஆப்புக்குள்ள போய் தானே நீங்க வந்து டெலிகிராம் இப்போ மொபைல் ஓபன் பண்ணி டெலிகிராம் ஒரு ஆப்ல போய் தானே சிலபஸ் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. வேண்டாம், கூகுள்ல போங்க, குரோம் அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரௌசர் வச்சிருப்பீங்க, ப்ரௌசருக்குள்ள போங்க. உள்ள போய் வந்து பாத்தீங்கன்னா அதே விஷயத்தை டெலிகிராம்ல போட்டதை அப்படியே போடுங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சிலபஸ் வந்து நிற்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதானே. இது எதுக்கு ஒருத்தர் தனியா இன்னொருத்தர் போய் ஏன் டிபெண்ட் பண்ணணும்? சொந்த கால நில்லுங்கன்னு சொல்றேன். சொந்த கால நில்லுங்க சார். வேர் டு ஸ்டடி இருக்கு, கொடுத்தாச்சு. வேர் டு ஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா தாராளமாக கற்பதேசோடைய டெலிகிராம்ல அவைலபிளா இருக்கு. டெலிகிராம்ல போங்க, ஃபைல்ஸ்னு ஒரு இருக்கும், அது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்ப்பா, நீங்க போய் பாருங்கப்பா. டெலிகிராம்ல போய் அந்த பேர் இருக்கும்ல கற்பதேசன்னு, அங்க கிளிக் பண்ணுங்க. அந்த ஓரத்துல ஃபைல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஃபைல் அப்படின்னு இருக்கும், உள்ளக்குள்ள போங்க. குரூப் 2 குரூப் 2A வேர் டு ஸ்டடி ஜிஎஸ், தமிழ், இங்கிலீஷ் அஸ் வெல் அஸ் மேக்ஸ் 4க்கும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுல எல்லாமே பைலிங்குவல். தமிழ் ஜிஎஸ் பொது அறிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் எங்கு படிக்கன்னு கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லயே வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். அதை எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேற எதனா டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா கீழே கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டெலிகிராம்ல வந்து கேளுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்புக்கு ஃபோன் பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்க. அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க, வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. வாட்ஸ்அப்ல வந்து குரூப் ஒரு கட் ஆஃப் கேட்காதீங்க, என்ன படிக்கன்னு கேளுங்க. சார் இந்த டிபிஎஸ்பி கான்செப்ட் எனக்கு புரியல சார், கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் உங்க கிட்ட வந்து நான் சொல்றேன், சொல்லி கொடுக்குறேன், புரியுதா? வாட்ஸ்அப்லயே நான் நோட்ஸ் கொடுக்குறேன். என்னப்பா இதான்ப்பா ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சார் இந்த ஆர்டிகல் 169 பத்தி ஏதாவது சொல்லுங்களேன் சார், அது பத்தி கொஸ்டின் கேட்பாங்க, தாராளமா சொல்றேன். படிப்புக்கு எந்த தடையும் கிடையாது, நீங்க எந்த டவுட் வேணாலும் கேளுங்க. கல்வி ஓரியன்டா, டிஎன்பிஎஸ்சில கிளாஸ் சப்ஜெக்ட் ஓரியன்டா என்ன டவுட் வேணாலும் கேளுங்க, சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். சார் என் மார்க் இவ்வளவு வருது சார், நான் கிளியர் பண்ணுவேனா? தயவு செய்து கேட்காதீங்கப்பா. ஏன் சொல்றேன்னா இதுக்குள்ள பெரிய பிசினஸ் இருக்கு, அதை வச்சு ஏதாவது மேனிபுலேட் பண்ணுவாங்க. அந்த பண்ணக்கூடிய ஆள் நான் கிடையாது. கட் ஆஃப் இப்போதைக்கு சொல்லவே முடியாது, குரூப் 2க்கும் சொல்ல முடியாது, குரூப் 4க்கும் சொல்ல முடியாது. கட் ஆஃப் வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு சில என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், கட் ஆஃப் 200க்கு 200பா தான் கட் ஆஃப். கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணுமா? குரூப் 2க்கு கட் ஆஃப் இதுதான். 200 கொஸ்டினா 200க்கு 200, 200க்கு 200 யாராலையுமே அடிக்க முடியாது. அப்படி அடிச்சானா அவனை வந்து இது கேஸ் போட்டுருவாங்க. எப்படி நீ 200க்கு 200 அடிச்ச, எப்படி உனக்கு கிடைச்சிச்சு, எப்படி உனக்கு வந்துச்சு? ஏதோ இப்ப ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் தப்பாயிரும். ஓகே, தெரியாம அவன் பீனு போட்டிருப்பான், சும்மா ஃப்ளூக்ல போட்டிருப்பான், அது கரெக்டா ஆகும். பி தான் ரைட் ஆன்சர்னு ஒரு கொஸ்டின் போட்டிருப்பான், கரெக்டா தப்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போட்டித் தேர்வுக்கு
என்ன சொல்ல சகஜம்தான். ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா 150 160 தான் வந்து ஒரு சேஃப் சைடா இருக்கும். சேஃப் சைடு சொல்லலாம். அதுக்காக இந்த தடவை அது கட் ஆஃப் இருக்குன்னு சொல்ல முடியாது. 160 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். 200 கேள்விக்கு 160க்கு மேல 170 பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தடவை எப்படி வரும்னு சொல்ல முடியாது. கொஸ்டின் டஃபா வருதோ கொஸ்டின் ஈஸியா வருதோ, எத்தனை பேர் எழுதுறாங்க, வேகன்சி கம்மி, இதெல்லாம் வச்சுதான் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி எல்லா கேட்டகரி இருக்கு. யாராலையுமே கட் ஆஃப் சொல்லவே முடியாது. ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த இதுக்குள்ள படிக்க ஆரம்பிங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஜிஎஸ், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லாங்குவேஜ், மொழி மற்றும் ஆப்டிடியூட், இது மட்டும் பாருங்க போதும். இது மட்டும் பாருங்க. ஆனா இதுக்கு அவுட் சோர்ஸ் புக் எல்லாமே படிச்சுதான் ஆகணும். ஏன்னா இது குரூப் 2, குரூப் 4 கிடையாது. குரூப் 4க்கே அவங்க அவுட் புக்ல நிறைய போயிருக்காங்கன்னா குரூப் 2க்கு கட்டாயமா போய்தான் தீருவாங்க. ஒரே வார்த்தையில முடிச்சாங்களா இன்டர்வியூல? சிலபஸ்ல இருந்தானப்பா கொஸ்டின் கேட்டேன். எவ்வளவு அந்த வார்த்தை எவ்வளவு வழி தந்துச்சு தெரியுமா? ஒரே வார்த்தை, சிலபஸ்ல இருந்தான கொஸ்டின் வந்துச்சு, சிலபஸ் தாண்டி வந்துச்சா? அப்ப இந்த வார்த்தை எதுக்கு இருக்கு? இது எதுக்கு இருக்கு? ஸ்டாண்டர்ட் எதுக்கு இருக்கு? சிலபஸ்ல இருந்தா வந்துச்சு. அப்ப இந்த வார்த்தைக்கு அப்ப இது போடாதீங்க. ஏன் ஸ்டாண்டர்ட்ங்கிற காலத்தை எடுத்துருங்க. ஏன் வைக்கிறீங்க? ஸ்டாண்டர்ட் 2025 எடிஷன்ல இதே தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இது வச்சிருக்கீங்க? ஏயா இது வச்ச அப்படி கேட்கிற மாதிரிதான் இருக்கு. வடிவேல் சொல்ற மாதிரி ஏயா கத்துற சொல்ற மாதிரி ஏன் இது வச்சீங்க? Honorable Commission, why this column? Please remove the column. TNPSC-ல இந்த SSL ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு ஏன் வந்து நீங்க வந்து வேற புக்ல போனீங்க? அது தேவையில்லாதது. ஓகேங்களா? சோ அதே தான் இங்க வந்து இங்கேயும் SSLC தான் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜுக்கு கண்டிப்பா வேற புக்கு போவாங்க. இப்ப வந்து கணியன் பூங்குன்றனார் எழுதிய புக்ல போவாங்க. ரா இளங்குமரனார் தானே, இப்ப வந்து வயசான குமரனார் புக்ல போயிருப்பாங்க. இளம் குமரனார்ல இப்ப அடுத்து வந்து மூத்த குமரனார் புக்ல போயிருப்பாங்க. சொல்ல முடியாது. என்ன புக் இருந்தாலும் ஓலைச்சுவடியில இருந்து உள்ள தோண்டி போய் கீழடியில இருந்து ஒரு ஓலைச்சுவடி கிடைச்சிருக்கும். இல்ல மண்பானையில வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் எழுதிதான் ஆகணும். வேற வழி இல்லை. ஓகே, நம்ம கையில் இருக்கிறது என்னவோ அதுக்கு தான் வருத்தப்பட முடியும். நம்மளை மீறி அதுக்கு வருத்தப்படக்கூடாது. இந்த விஷயத்துக்கு நீங்க நம்புறீங்கல்ல? இப்ப நான் சொன்ன இந்த கோட் நம்புறீங்கல்ல? நம்ம கையில் என்ன இருக்கு? படிக்கலாம், சிலபஸ் வச்சு படிக்கலாம், புக்ல இருந்து படிக்கலாம், டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். நம்ம மற்றவங்களை விட போட்டி தேர்வுல அதிக மதிப்பெண் பண்றதுக்காக அடிக்கிறதுக்காக அதிக பயிற்சி எடுக்கலாம். இதெல்லாம் நம்ம கையில இருக்கு. டிஎன்பிஎஸ்சி இந்த கொஸ்டின் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல அதிகாரம் நம்ம கையில இல்ல. டிஎன்பிஎஸ்சி இந்த புக்ல இருந்து தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல அதிகாரம் நம்ம கிட்ட இல்ல. அப்ப எதுக்கு சார் அந்த போராட்டம் எல்லாம் அப்படின்னு கேட்டா, எப்ப நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, அதுவும் செஞ்சுதான் ஆகணும். குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பசிச்சுட்டு இருக்கும், சோறு ஊட்ட தான் செய்வோம். சோறு சாப்பிடலையா அப்பப்ப சின்னதா அடிக்கவும் செய்வோம். ஆமா தானே? ஒரு அம்மாவா இருந்து அதானே பண்ணுவீங்க நீங்க. அதேதான் டிஎன்பிஎஸ்சி கிட்ட கேட்போம், ஏன் இது பண்ண, ஏன் இந்த மாதிரி புக் கொஸ்டின் எடுத்தேன்னு சொல்லுவோம். அதே நேரத்துல படிக்க வேண்டியது படிச்சுதான் இருக்கும். நிதர்சனமான உண்மையை போட்டு உடைச்சிட்டேன், உங்ககிட்டே விடுறேன். ஜட்ஜ்மெண்ட் அண்ட் பால் இஸ் இன் யுவர் கோர்ட். டிசைட் யுவர் செல்ஃப். உள்ள வரணுமா வெளியே போகணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்ப நான் என் சிஸ்டர் கிட்ட சொன்னது உட்காந்து படி, இந்த புக்கு கொடுத்துட்டு வந்தாச்சு. அண்ட் இன்னொன்னு, சார் ஒரே ஒரு கைடு மட்டும் சொல்லுங்க சார், அந்த கைடுல இருந்து எல்லாமே நான் வந்துடணும். அப்படி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இது நான் இன்னைக்கு சொல்லல, 2017 இதே யூடியூப் சேனல்ல கற்பதயத்துல பல தடவை சொல்லியிருக்கேன். ஒத்த கைடு, அந்த ஒத்த கைடுல எல்லாமே வந்துடணும் அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் நான் வாலி படத்துல ஒரு காமெடி சீன் வரும். மஞ்ச காமால இது ஆயிடுச்சு, நெஞ்சு டிபியில பொசுங்கி போயிருச்சு, அது இப்படி ஆயிடுச்சு, இதுல போதாதுக்கு ஒரு கால் ஆணி வேற. இது எல்லாமே ஒரே மருந்துல குணமாகணும்னா அதுக்கு இந்த மருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை காமிப்பான்ல, அந்த மாதிரி மருந்து தான் இருக்கு. ஒத்த கைடுல எல்லாமே கவர் ஆகிறது எதுவுமே கிடையாது. இனிமே யூடியூப் சேனல்ல ஏதாவது புக்கு விற்கிறாங்கன்னா வாங்காதீங்கப்பா. இப்ப எத்தனை பேர் வந்து யூடியூப் சேனல் வழியா புக்கு வாங்கி உள்ளக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குமிரிக்கிட்டு இருப்பீங்க. சார் அந்த யூடியூப்ல இருந்து கொடுத்தாங்க, இந்த யூடியூப்ல இருந்து கொடுத்தாங்க சார். யாரையும் அத நிறைய இது நல்லா சூப்பரா இருக்கு.
ஒரு சிலர் எல்லாம் நல்ல புக்கு கொடுத்துருக்காங்க. அந்த புக்கெல்லாம் பார்க்கும்போது யூடியூப் சேனல் புக் மாதிரி இல்ல, இட்ஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான புக் கொடுக்குறாங்க அவங்கலாம். ஓகேங்களா, அது வாங்குங்க. ஆனா வந்து ஒரு 2 நாள் முன்னாடி இல்ல 10 நாள் முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு சிலர் எல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களோடதெல்லாம் பார்க்கும்போது புக்கு சேல் பண்றாங்க. எந்த அளவுக்கு ஆத்தென்டிகேஷனா இருக்கும். ஆனா அதையும் பிலீவ் பண்ணி வாங்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் வேணான்னு சொல்லுவேன். இல்ல புதுசா வந்தவங்க புக்கு நல்லா இருக்கா, ரிவ்யூ பாருங்க, பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க, வாங்குங்க. ரிவ்யூ பார்க்காம வாங்காதீங்க. ரிவ்யூங்கிறது யாராவது ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க. நான் வந்து ரிவ்யூங்கிறது மொபைல் ரிவ்யூ போடுற மாதிரி சினிமா ரிவ்யூ போடுற அதை சொல்ல வரல. யாராவது ஒருத்தர் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்கள பிடிங்க, தேடுங்க, கண்டிப்பா கிடைப்பாங்க. இது புக்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஒரு ரெஃபரன்ஸுக்கு வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னா வாங்கிக்கோங்க. எல்லாமே ரெஃபரன்ஸ் தான். அந்த புக்ல இருந்து எதுவுமே உறுதியா வரும்னு சொல்ல முடியாது. எல்லாமே ரெஃபரன்ஸ் தான். ஏன் ஒரு கைடன்ஸ் தான். ஒரு 40% உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களை வந்து கையை பிடிச்சிட்டு வா உன்னை டிஎன்பிஎஸ்சி வாசல்லே கொண்டு போய் விட்டுறேன் கவுன்சிலிங் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகவே போகாது. இதுதான் உண்மை. உண்மையை புரிஞ்சுக்கோங்க. புதுசா ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்றவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்த ஒரு சில ஆதங்கம். இதெல்லாம் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க மக்களே? ஏன் மக்கா இப்படி எல்லாம் இருக்கீங்க? இப்படி எல்லாம் இருக்காதீங்க மக்களே அப்படி சொல்லிட்டு தான் வந்து சொல்றேன். மாணவர்களுடைய பயத்தையும் அவர்களுடைய அந்த வீக்னஸையும் பயன்படுத்திட்டு ஒருத்தன் காசு சம்பாதிக்கிறான்னா அது நிலைக்காது, அது தேவையில்லை. ஒருத்தனை பயமுறுத்தி தான் நீ வந்து சம்பாதிச்சனா, பைஜூஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சுல்ல, இப்ப எங்க போச்சு? அந்த நிலை தான் ஏற்படும். பைஜூஸ் கதை தான் எல்லாத்துக்குமே வரும். பயமுறுத்தி இது பாரு, இது படி, ஐயோ நீட்டு ஊட்டு அப்படி சொன்னா நிறுவனம் எங்க போச்சு? நிறுவனர் ஓடி போயிட்டாரு, எங்கேயோ துபாயில போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த மாதிரி தான் ஆகும். சோ அந்த மாதிரி பயம் கொடுத்துறது தப்பு. பயத்தை உண்டாக்கி எத்தையுமே பண்ணக்கூடாது. என்கிட்ட இது வச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். இப்ப நான் பேசுறதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டெலிகிராம்ல பேசுங்க, வாட்ஸ்அப்ல பேசுங்க. கண்டிப்பாக மாற்று கருத்து இருக்கும். கண்ணியத்துடன் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.